நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கருணையின் இருப்பிடம் கல்வாரி, கலங்கரை விளக்கம் கர்த்தர் இயேசு. கருணையின் இருப்பிடம் கல்வாரி, கலங்கரை விளக்கம் கர்த்தர் இயேசு. போதகர் போதகர் போதகரே, அவர் ராஜாதி ராஜாதி ராஜனே. போதகர் போதகர் போதகரே, அவர் ராஜாதி ராஜாதி ராஜனே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். அதிசயம் ஆயிரம் செய்பவரே, ஆசைகள் அனைத்தையும்
இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மனம் இறங்கி உருகி தருபவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மனம் இறங்கி உருகி தருபவரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடைய வாருங்கள். நான் தூரமாக இல்லை, உங்களுக்கு ஆரமாக இருக்கிறேன், நங்கூரமாக இருக்கிறேன், உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று எங்களை அழைத்த தேவனே, எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தகப்பனே, இதோ தாய் தகப்பன் இல்லாத இந்த பிள்ளையை நோக்கி பாருங்கள் கர்த்தாவே. இந்த பிள்ளைக்கு ஆதரவாக இருங்க கர்த்தாவே. திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த அன்பு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நன்மையை காண்பித்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, தவறான தீர்ப்பினாலே, தவறான அணுகுமுறையினாலே, தவறான கண்ணோட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் நீதியை கொடுத்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நீதியின் தகப்பனே, என்னுடைய இந்திய தேசத்தின் மேல் உம்முடைய பார்வை விழுவதாக, உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு சமயமாய் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதம் எங்களுக்கு பிரியமாய் இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் மத்தியிலே எழுந்தருள வேண்டுமாறு இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரர் என்னை தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுக்கு இந்த மூளைலாம் எங்கே இருக்குன்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். இல்லையா, அரெஸ்ட் வாரண்ட்டுங்கிறீங்க, பிடி வாரண்ட்டுங்கிறீங்க, முன்ஜாமீனுங்கிறீங்க, கண்டிஷன் பெயிலுங்கிறீங்க, இப்படி செய்தி உலகத்திலே யார்ட்டுமே கிடையாதையான்னாரு. அது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னேன். ஆகவே அதனுடைய முடிவாக இந்த நாளிலும் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் வேணும் இல்லையா, அந்த தீர்ப்பை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை அதற்கு சரியாக ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர்களுக்கு பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை தோட்ட ஊழியங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். வருகிற 3ஆம் தேதி 3/7/25 வேலைக்கிழமை மாதாந்திர ஆசீர்வாத கூடுகை என்னுடைய பம்பலில் இருக்கிற யோசேப்பின் ஜெபக்கூடாரத்திலே உண்டு. நீங்கள் ஃபோன் பண்ணி 9841089990 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மீட்டிங்க்கு 7 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு நீங்கள் சென்று விடலாம். உங்களுக்கு உணவுகளும் கொடுத்து விடுவோம். நிறைய பேர் வருகிறீர்கள். குரோம்பேட்டை, அனாகாபுத்தூர், பம்மல், சங்கரநகர் பகுதியில் இருக்கும் நீங்கள் வரலாம். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். என்னவென்றால், திருநெல்வேலி டயோசிஸிலே மிகவும் புகழ்பெற்ற வேத பண்டிதராகிய ரிட்டையர் ஆயர் சத்யநாதன் மோசஸ் அவர்கள் இந்த மாதம் செய்திக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆகவே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்டு சொல்ல முடியாது உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, தீர்ப்பு என்று சொன்னேன். வேதத்திலே பல தீர்ப்புகள் இருக்கிறது. முதலாவதாக ஒரு தீர்ப்பு வருகிறது. ஒரு சிறு பையன் அரசனாக ஆட்சியிலே அமர்கிறான். அந்த சிறு பையன் தேவனிடத்தில் கேட்கிறான். ஜனங்கள்லாம் நல்ல தடியாக நீட்டமாக நல்ல ஒருத்தன் வண்டி சாக்கு சொல்கிறான், ஒருத்தன் குடிகாரனாக இருக்கிறான், ஒருத்தன் நயவஞ்சம் முடித்தவனாக இருக்கிறான், பலவிதமான கேஸ் இருக்குது ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் வந்திருக்கையா, எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் அங்கே ஞானத்தை கொடுத்தார். அது எப்படி வெளியாச்சுன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 2 சகோதரிகள் வந்து ஒரு குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. 1 ராஜாக்கள் 3:26 பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடணுன்னே இவனுக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்துருப்பார். ஒரு வெட்டுவாலை கொண்டு வாப்பா, 2ஆக பிளந்து போடுப்பான்னொன்னே உண்மையாக பெற்றெடுத்த தாய் என்ன சொல்லுவா, வேண்டாம் கொல்லாத, அவளுக்கே கொடுத்துருன்னு சொல்லுவா. இன்னொருத்தர் சொல்லுவா, இல்லை கொல்லும்பா. இப்போ அந்த ஞானம் சாலமோன் ராஜாவுக்கு கிடைத்தது என்று சந்தோஷப்படுவார்கள். அது ஒரு தீர்ப்பு. 2வதாக என்னாமம் 12ஆம் அதிகாரத்தில் குடும்ப சண்டை வருது. என்ன குடும்ப சண்டை? ஏசுக்கிட்டு இவர்கிட்ட தான் இருக்காரா, இவர் மட்டும் தான் பேர் சொல்லி கொடுவாரா, எனக்கு பேர் சொல்லி கூட தெரியாதா, இவர் எனக்கு குடும்ப சண்டை வருது. ஒரே வீட்டில் 3 ஊழியக்காரங்க வராங்க. ஆரோன் வர்றாரு, மோசே வர்றாரு, மிரியாம் வர்றாரு. இந்த மிரியாம் கொஞ்சம் அதிகமாக பேசிச்சு போல தெரியுது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மிரியாம் என்ன செய்கிறார், குஷ்டரோகி ஆக்கி போட்டுக்கிறார். வெண்ணிறம் காட்டுது, குஷ்டரோகி ஆக்கி போட்டுறான். அப்போ என்னாம 12ஆம் அதிகாரத்தில் அப்போ ஆரோன் மோசைகிட்ட கெஞ்சிறான். உடனே மோசை கெஞ்சினோடனே ஆண்டவர் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அவள் தகப்பன் அவன் மேலே காரி துப்புனா 7 நாள் அவள் பாளையத்துக்கு விளக்காக இருக்காண்டாமா. அதனால் 7 நாள் அப்படி தான்ப்பா இருப்பா. 7 நாள் குஷ்டரோகியாக இருந்து அந்த மோசைக்கு எய்த்து பேசுனதுனால, ஊழியக்காரனுக்கு எய்த்து பேசுனதுனால, அன்னைங்காரன்னு பேசிட்டு அவன் வந்து ஊழியக்காரன். அதை தான் புரிஞ்சுக்கணும். அங்கே ஆண்டவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தார். 7 நாள்
குஷ்டரோகியாக மாறிட்டார். இப்படி பல தீர்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்ப்பு வருது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் என்ன தீர்ப்பு வருது? அங்கே அக்கா தங்கச்சி சண்டை. இப்போ இயேசுநாதர் இப்போ அன்றைக்கி அந்த வீட்டுக்கு போயிருக்கார், மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு. அப்போ மரியாள் மார்த்தாள் என்ன செய்கிறாப்ப, ஆண்டவர் வந்திருக்காருன்னொன்னே பக்கத்தில் மளிகை கடைக்கு ஓடி போயிட்டு, அங்கே நரசம்மை மளிகை கடைக்கு போயிட்டு அங்கே ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை, அடுத்த பக்கத்தில் சிக்கன் கடைக்கு போயிட்டு அங்கே என்ன செய்கிறார், இறைச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆண்டவருக்கு இங்கே வேலை துரிதமாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த மரியாள் இந்த அம்மா யார் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது, இரக்கம் செய்வர்கள் இரக்கம் பெறுவார்கள், உன் தேவனாய கர்த்தரிடத்திலே ஒன்றுமே நீ ஒழிக்க முடியாது, எல்லாமே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வந்துடுவார். வாலிபனை மனம் திரும்பு, வாலிப சகோதரியை மனம் திரும்பு, நான் உலகத்தை ரட்சிக்க முடியாக வந்தேன்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மையாக கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த மார்த்தாள் அம்மையாருக்கு குடும்ப சண்டை வந்துடுது. ஆண்டவரே, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அது பாட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது வேலை செய்ய சொல்ல மாட்டேறா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இது ஒரு பக்கம் தீர்ப்பாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நாட்டாம தீர்ப்பு வருது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு நாட்டாம தீர்ப்பு வருது. ஆண்டவர்கிட்ட தீர்ப்பை கொண்டு வராங்க. இப்போ ஒரு அம்மையார் என்ன செய்கிறாங்க, கையும் மெய்யுமா பிடிச்சிடுறாங்க. கையும் மெய்யுமா பிடிச்ச உடனே அந்த குற்றத்தின் நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்பா, ஆண்டவர் கொடுத்தார் பாரியா தீர்ப்பு, இன்டர்நேஷனல் தீர்ப்பு, அன்னைக்கு வரைக்கும் எவனும் கொடுக்க முடியாது. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கள்ளத்துக்கு ஏறி. ஐயா, என்னெல்லாமோ தீர்ப்பு படிக்கிறோம் ஐயா. கொடுத்தார் ஐயா ஒரு தீர்ப்பு, உங்களில் பாவம் இல்லாதவன் பிரதான ஆசாரியர். அப்படியே அங்கி போட்டு நின்றவன் ஃபஸ்ட்டு அவன் தான் வெளியே போயிட்டான். அடுத்தப்போ ஆசாரியர் வெளியே போயிட்டான், அடுத்த ரேஞ்சு. அடுத்தப்போ லேவியர்லாம் வெளியே போயிட்டான். கடைசியில் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஐயா. இப்போ அந்த அம்மையார் மாத்திரம் நிற்கிறாங்க. யோவான் 8:10, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொரையும் காணாமல் ஸ்திரியை உண்மையில் குற்றச்சாட்டு எங்கே ஒருவனாயில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். என்ன தீர்ப்பு? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்றார். ரிக்கார்டு புரை கொடுத்தாரியா, அடிச்சாரியா, உங்களில் பாவம் இல்லாதவன். இப்போ இதே நான் ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒருத்தர் வந்து ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாரு, அவருக்கு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஜட்ஜி சொல்கிறாரு, உங்களில் பணம் வாங்காதவன் இவன் மேல் குற்றம் சாட்ட கடவன்னா அவ்வளோ அவுட்டு. 100க்கு 50% லஞ்சத்தில் தான் ஓடும். எல்லாரும் அவுட் ஆயிடுவான். ஆனால் யாருமே ஒத்துக்கிட மாட்டான். இல்லை, நான் லஞ்சம் வாங்கலைன்னு சொல்லுவான். இங்கே எல்லாரும் ஆண்டவர் முன்னால் மறைக்க முடியல. அங்கே மறைச்சா ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்லிடுவார். நீ இவ்வளவு செஞ்சிய, அவ்வளவு செஞ்சிய, இவ்வளவு செஞ்சிய, ரிக்கார்டு வச்சிருக்காரியா. அதனால் அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பாக தான் இருக்குது, மிகப்பெரிய தீர்ப்பு. இதெல்லாம் இருக்க இப்பொழுது அடுத்தபடியாக ஆண்டவருடைய வருகையில் என்ன தீர்ப்பாகும், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு மனுஷன் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் எவ்வளவோ பாவம் பிரயாசப்பட்டார், அவரால் ஒன்றும் முடியல. அந்த மனுஷனுடைய தீர்ப்பை நீங்கள் கேளுங்க. பிலாத்துங்கிற ஒரு உத்தமமான மனுஷன், ஒரு உண்மையான மனுஷன். மத்தேயு 27:13, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாற்றிருக்கார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மாத்திரமா சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஐயா, ஆண்டவரை மாதிரி யாரையா இருக்க முடியும், ஏசப்பாவை மாதிரி யாரையா இருக்க முடியும், எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தான். என் வேலைக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காயா. ஆன்சரே கிடையாது. இவங்கிட்ட என்ன நமக்கு என்ன பேச்சு, இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு. ஆண்டவர் சைலண்டாக இருந்தார். இந்த பிலாத்துக்கு ஆச்சரியம் தூக்கி போடுது. ஐயோ, இவரை மாதிரி ஒரு மனுஷன் உண்டா? ஆனால் அவராலையும் பிலாத்தால ஒன்றும் செய்ய முடியல. இங்கே சொல்லப்பட்டிருக்குது 24 கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினால பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு, உத்தமன் பிலாத்து கண்டு தண்ணீர் அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஐயோ, எப்பேற்பட்ட ஜனம் ஐயா. அதெல்லாம் சொல்லுது, எங்கள் மேலே வரட்டியா, நீ அவனை ஒப்பு கொடுத்துருயா. ஐயா, இப்படியா இருக்கும் ஐயா. ஒரு மனுஷன், அந்த ஆள் என்னையா செஞ்சார், ஏசப்பா என்னையா செஞ்சார், எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சாரியா. ஆனால் எங்கள் மேலே வரட்டு அந்த பிலாத்து ஜென்டில்மேனாக வெளியே போயிட்டான் தீர்ப்பு கொடுத்துட்டு. கடைசியில் என்னாச்சு, ஆண்டவருக்கு தீர்ப்பாயிடுச்சு. இப்பொழுது கல்வாரிலே சிலுவையை சுமந்து கொண்டு போறாரியா. இந்த மாதிரி உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது, பிறக்கவும் கூடாது, பிறக்க முடியாது, அவ்வளோதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துக்கிட்டு போறாரியா. லூக்கா 23:34 சொன்னாரியா, பிதாவே, என் பிதாவே, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு, நாம் தான் இந்த மனிதனை படைத்தோம்,
நாம் இவனை என்ன செய்வது? ஆகவே இவர்களுக்கு மன்னியும் தீர்ப்பு கொடுத்தாரியா. யாரியா? நைட்லாம் பிடிச்சி அடிச்சிருக்காயா, கன்னத்தில் அடிச்சிருக்கான், என்னதெல்லாமோ செஞ்சான், சட்டையை கிழிச்சான், என்னதெல்லாமோ செஞ்சாயா. அந்த பரிகாசம் பண்ணினவருக்கு ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுதான் ஐயா பெரிய தீர்ப்பு. இன்னைக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கு என்ன தீர்ப்பு வந்தது? இந்தியாவில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களுக்கும் என்ன தீர்ப்பு இருக்குது? பிதாவே இவனுக்கு மன்னியும் ஆண்டவரே. பணாசை பிடிச்சி எதெல்லாமோ பேசிட்டு அலைகிறான், இவனை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வழியில் போனாதான் சம்பாத்தியம் பண்ண முடியும்னு பைபிளை ஒதுக்கி வச்சுட்டு அலைகிறான், ஆண்டவரே இவனுக்கு மன்னியும். இதுதான் ஐயா தீர்ப்பு. இன்னுமாக மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மறியாடு வெள்ளாடுலாம் இருக்குதுயா, அந்த ஆடுகளை பார்த்து சொல்கிறாரு, நீ அங்கே நரகத்துக்கு போ அப்படின்னு அங்கே தீர்ப்பு கொடுக்குறார். இன்னொருத்தனுக்கு என்ன செய்கிறாரு, நீ மோட்சத்துக்கு வான்னு தீர்ப்பை கொடுக்குறாரு. யார் 2 தீர்ப்பு அங்கே கொடுத்தாரு. 2 பேரும் பக்கத்தில் தான் நின்னான், 2 பேரும் யோக்கிய மாதிரி தான் சொன்னான். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜட்ஜ்மெண்ட் என்பதான் இருக்குதுயா. இந்த உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட்டையே விலைக்கு வாங்கிடலாம் ஐயா. எத்தனை நாளும் விலைக்கு வாங்கிடலாம் ஐயா, என்னதெல்லாம் செஞ்சிடலாம். இயேசுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது. அங்கே சொன்னது தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீ நானும் பயப்பட்டு இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற நாட்களிலே நம்மை வருத்தி தாழ்த்தி இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள யாரும் முடியாது ஆண்டவரே. 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தப்பித்து கொள்ள முடியாது ஆண்டவரே. என்ன செய்தாலும் தப்பித்து கொள்ள முடியாது ஐயா. அன்றைக்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறீர் ஐயா. நான் செய்த பாவத்தெல்லாம் அந்த உலகத்தில் என்னை விட்டு எடுபட முந்தி இந்த சரீரத்தை ஆண்டு ஆவியை எடுக்க முன்னே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. குடும்பத்தாருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்க. என்னுடைய தேசத்தார் அனைவரும் ரட்சிங்க. உம்முடைய ஆண்டவரே நித்திய ஆண்டவரே ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எனக்கும் ஆண்டவரே எல்லாருக்கும் கொடுங்க. என் தேசத்து மக்களுக்கு கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.